ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சிருந்தாங்க சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தக தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமரவேல், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார். இந்த 3 பேரும் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு சபாநாயகர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு கையோடு பார்த்தீங்கன்னா தாவேக்கால போய் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. உண்மையாகவே இதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு 1 மந்தில் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணது ரொம்ப வெகு சிலர் தான் சொல்லணும். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் இல்லை தமிழ்நாட்டில். இந்த மாதிரி 3 பேர் வந்து ஒரே டைமில் வந்து ராஜினாமா பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் தெரியல தமிழக அரசியல். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எதிர்கட்சி மட்டும் இல்லை, மற்ற எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா இது குதிரை பேரத்து தான் வழிவகுத்திருக்கு. ஸோ அதால் தான் இவங்க 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 3 பேருக்கும் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அங்கே சீட்டு கொடுக்கக்கூடாது இந்த இடைத்தேர்தல்னு சொல்லிட்டு ராமதாஸ்லேருந்து நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாகவே இதை பார்க்கும்போது ஏடிஎம்கே டிஎம்கே விட மோசமான ஒரு அரசியலை வந்து தாவேக்கால பண்ணுறாங்களான்னு தோணுது. இதெல்லாம் விஜய்க்கு சம்மதத்தோடு தான் பண்ணுறாங்களா இல்லை ஆதவ் அர்ஜுனா மட்டும் சேர்ந்து பண்ணுறாரான்னு தெரியல. ஏன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் நடந்ததில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும்னா என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா அரசியல்வாதின்னு. ஸோ உண்மையாகவே இது கண்ணுக்கு முன்னாடி ப்ரூவ் ஆகிருக்கு. இது சரியா தவறா அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது வந்து ஒரு கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா 1 மாதம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மக்களோட வரி பணங்கள் வந்து வேஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த 3 பேருக்கு மறுபடியும் தேர்தல் வச்சா யோசிச்சு பாருங்கள், 3 தொகுதிக்கு எலெக்ஷன் வச்சு அதால் வந்து மக்கள் வரி பணம் தான் வேஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாவது குறைஞ்சபட்சம் எலெக்ஷனில் வந்து பேன் பண்ணணும். இவங்க நிற்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் 1 இயர் ஆனால் கூட சரி கட்சி மேலே இருக்கிற அதிருப்தி எதாவது பண்ணலாம். நீங்கள் ஒரு மாதம் கூட முழுசாக முடியலைங்க. இந்த மாதிரியான ஒரு முடிவு எப்படி எடுக்கிறாங்க, எந்த தைரியத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரில. மக்கள் வந்து இந்த 3 தொகுதி எம்எல்ஏ நின்னாங்கன்னா அதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். ஏன்னு பார்த்தா இது ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது. எந்த கட்சியில் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அரசியலில் வந்து ஒரு நியாயமே இல்லாமல் போயிடும். குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.